நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் ஹாமிதௌ வ முஸல்லியௌ வ முஸல்லிமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது ரமலானை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஆரம்பம் செய்கின்றோம். முடிந்த அளவிற்கு என்னென்ன ரமலானை பற்றி இருக்கிறதோ சுருக்கமாக ஒன்று சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல இது ஆரம்பம் செய்யறோம். பாருங்க, அல்லாஹு தாலா குரான்ல பல ஆயத்தில பல வசனங்கள்ல ரமலானை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். முஃமின்களே, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு முன்னோர் உள்ளவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கினேனோ அவ்வாறு இதை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், கண்டிப்பா தக்வா உடையவர்களாக, இரையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்பதாக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த ஆயத்தின் மூலம், இந்த வசனத்தின் மூலம் பக்ராவுடைய வசனம் நோன்பு கடமை, ரமலானுடைய நோன்பு கடமை என்பது தெளிவாகிறது. இன்னொரு வசனம் இருக்கிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுலதான் குர்ஆன் இறங்கியது. நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு நூல் கிதாப்னா அது குர்ஆன் தான். வெறும் ஓதிக்கிட்டே இருக்கோம் பார்த்து, அல்லது மனப்பாடம் பண்றோம். தர்ஜுமத்துல் குர்ஆன் கிடையாது, தஃப்சீருல் குர்ஆன் கிடையாது, தௌதீஹுல் குர்ஆன் கிடையாது, குர்ஆனுடைய அஹ்காம் வாழ்க்கையில கிடையாது, நிறைய சொல்ல கிடையாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ், நான் முயற்சி செய்யறோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் ஆன்லைன்ல கொடுத்துட்டே இருக்கோம். அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்க. ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? மக்களுக்கு ஹிதாயத். அப்ப குர்ஆன் தான் ஹிதாயத் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறான். நம்ம வேற கிதாப் தான் ஹிதாயத்னு அதன் பக்கம் போயிட்டு இருக்கோம். குர்ஆனும் ஹதீஸ் தான் ஹிதாயத். குர்ஆனுக்கு விளக்கம் தான் ஹதீஸ். وبينات من الهدى والفرقان. ஹுதா ஹிதாயத்திற்கும், வல் ஃபுர்கான் ஹக் நாஹக், ஹலால் ஹராம், நீதி அநீதி, அத்லு இன்சாஃப், இதற்கு மத்தியில அத்லு இன்சாஃப் ஜுல்ம், இதுக்கு மத்தியில வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு திருவேதம் தான், ஆதாரமாக விளங்கக்கூடிய திருவேதம் தான் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. அந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இறக்கப்பட்டது ரமலான்ல. சரி, பாருங்க, மொதோ ஹதீஸ் அன் சல்மான ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள், பயான் செய்தார்கள், சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஃபி ஆகிரி யௌமின் மின் ஷஅபான, ஷாபானுடைய கடைசி நாட்களில். ஷாபானுடைய இறுதி நாட்கள் தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் இருக்கலாம் தோராயமா. இந்த கடைசி நேரங்கள்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷாபானுடைய கடைசி காலங்கள்ல இந்த சொற்பொழிவை சொல்றாங்க, செய்யறாங்க. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கத் அஸல்லக்கும் ஷஹ்ருன் அஸீமுன், அஸீம் மிகப்பெரிய மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஷஹ்ரு முபாரக்குன், பரக்கத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுல ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அது லைலத்துல் கத்ர். அது என்னன்னு நம்ம பின்வரும் காலத்துல பார்த்துக்கலாம். கடைசி 5 ஒற்றைப்பட இரவுகள்ல ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால கடைசி அஷ்ரா 10 நோன்பு, கடைசி 10 நோம்புல நம்ம ஏத்திகாஃப் இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு இரவையும் வணங்கினாலும் சரி, அந்த இரவு நமக்கு கிடைச்சிடும். 21, 23, 25, 27, 29 தெரியாது. அதாவது கடைசி 10ல லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பழக்கத்துல இருக்கக்கூடிய 27 தான் ரமலானுடைய லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய உலமா பெருந்துரைகள் பிறக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இனி பிறக்க போறதில்லை கியாமத் வரைக்கும். அல்லாஹ் ஏதோ ஒரு இரவுல வச்சிருக்கான். சரி, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லல, 1000 மாதங்களை விட. இந்த விட என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாருக்கும் உள்ள நெருக்கத்தின் அடிப்படையில் அவருடைய வணக்கத்துடைய
நன்மைகள் 1000 மாதங்களா, குறைஞ்சபட்சம் 1000 மாதங்கள், அதுக்கு மேல எவ்வளவு தெரியும். ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதத்தன், இந்த மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி உள்ளார். வகியாம லைலத்தின் ததவ்வுஅன், இரவு நேர தராவி தொழுகையை சுன்னத்தாக்கி இருக்கின்றான். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின், யாராவது ஒருவர் இந்த மாதத்துல ஏதாவது நல்லது செய்தார், ஏதாவது, அல்லாஹ் ஒரு தடவை சொன்னார், அதுவும் நல்லதுதான். அம்மாவை பார்த்து சிரிச்சார் மகிழ்ச்சியாக, இதுவும் நல்லதுதான். மனைவியை பார்த்து சந்தோஷமா பேசினார், இதுவும் நல்லதுதான். ஏதாவது ஒரு ஹைர், ஏதாவது ஒரு ஹசன், ஏதாவது ஒரு நற்காரியம், ஏதாவது ஒரு அமல சாதி செய்தால் கான கமன் அத்தா ஃபரீதத்தன், கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் இல்லாத காலங்கள்ல ஒரு ஃபர்தை நிறைவேற்றிய நன்மை போன்று அவருக்கு நன்மை கிடைக்கும். ஒமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீஹி, அப்படி என்றால் ஒருவர் ஃபர்தான ஒரு விஷயத்தை ரமலான்ல செஞ்சா, பதர் தொழுகை தொழுதாரு, அசர் தொழுகை தொழுதாரு, முஹர் தொழுகை தொழுதாரு, மக்ரிப் இஷா தொழுகை தொழுதாரு, இதெல்லாம் ஃபர்தான விஷயங்கள். ஃபர்தான காரியங்களை செய்தாரு, ஜக்காத்தை கொடுத்தாரு, ஃபர்தான ஜக்காத்தை என்றால் கான கமன் அத்தா சபஈன ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு, ரமலான் இல்லாத நாட்களில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான், அந்த நன்மையை கொடுப்பான். வஹுவ ஷஹ்ரு ஸப்ரி, இது பொறுமையுடைய மாதம். ஸவாபு ஸப்ரி அல் ஜன்னத்து, பொறுமையுடைய பிரதிபலன் நன்மை என்னவென்றால் சொர்க்கமாக இருக்கிறது. வஷஹ்ருல் முவாசாத்தி, இது ஏழை எளியோர்களுடன் கலந்து உறவாடி அவருடைய சுக துக்கங்களில் பங்கு பெறக்கூடிய, பங்கு எடுத்துக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயங்கள். யுஸாது ஃபி ரிஸ்கில் முஃமினி, இந்த மாதத்துல முஃமினுடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகின்றான். யுஸாது ஃபி ரிஸ்கில் முஃமினி, எனவே மன் ஃபத்தர ஃபீஹி சாயிமன், யாராவது ஒருவர் நோபாலிக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செய்தால் 3 விஷயங்களை அல்லாஹ் தர்றான். ஒன்னு, மன்னிக்கின்றான் அவருடைய பாவத்தை. இரண்டாவது, அவரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகின்றான். மூன்றாவது, நோம்பாளிக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இவருக்கும் கிடைக்கும். கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வ இத்க ரகபத்திஹி மினன்னார், அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். மூன்றாவது, வகான லஹு மித்லு அஜ்ரிஹி, அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். மின் கைரி அன் யன்கஸ மின் அஜ்ரிஹி ஷையுன், அதாவது நோம்பாளிக்கு உள்ள நன்மையில எந்த நன்மையும் குறைக்கப்படாமல் முழுமையாக இவருக்கும் நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் உடனே, யார சொல்லலாம், நம்ம அவ்வளவு வசதியானவங்க இல்லையே, நாங்க எப்படி நோம்பாளிகளுக்கு நோன்பு இஃப்தார் செய்து கொடுக்க முடியும் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், காலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் சொல்றாங்க, கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைஸ குல்லுனா யஜிது மா யுஃப்திரு ஸாயிம, நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைக்க அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லையே எங்களிடத்தில் அனைவரிடத்திலும் என்று கேட்க அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், யுஅத்தில்லாஹு ஹாதா ஸவாப, இந்த 3 நன்மை இருக்கிறதே, ஒரு நோம்பாளிகளுக்கு யார் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வாரோ அவருக்கு 3 நன்மைகள் இருக்கிறதே, அந்த 3 நன்மைகள் தண்ணீர் கொடுத்தாலும் தண்ணீருடைய சில மிடறுகள், பாலுடைய சில மிடறுகள், அல்லது பேரித்த கனி 1 or 2 கொடுத்தாலும் அவருக்கும் இந்த 3 தன்மைகளும் 3 நியமத்துக்களும் 3 நன்மைகளும் 3 அஜ்ரும் 3 சவாபும் கிடைக்கும் வெகுமதிகள் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். மன் ஃபத்தர சாயிமன் அலா தம்ரத்தின், ஒருவர் பேரித்த கனியை கொண்டு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார். அவு ஷர்பத்தி லபனின், அவ் முதுகத்தி லபனின், அவ் ஷர்பத்தி மாயின்,
தண்ணீருடைய சில மிடறுகளோ அல்லது பாலுடைய சில மிடறுகளோ கொடுத்தாலோ இந்த 3 நன்மைகளும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை அல்லாஹ் தான் நோன்பு வைத்திருக்கின்றான். எனவே நம் நோம்புடைய சதா காலமும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோன்பு நாம் திருந்துவதற்கான, பாவங்கள் அழிப்பதற்கான, நாம் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.